திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நாம் இதுகாரும் 3 போற்றியினை சிந்தித்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்கின்ற உதவி என்பது நமக்கு மாயாகாரியமான தத்துவ கூட்டங்களை கூட்டி மனம் முதல் வந்த விகாரத்தினாலே வினையிரண்டும் காட்டி தூல உடம்பை நமக்கு தருகிறான் என்ற ஒரு போற்றிக்கு பிறகு அதில் மனித சட்டை எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அப்போ அந்த இறைவன் காய கருக்குழியில் காத்திருந்தும் அப்படிங்கிற ஒரு வரி ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். இப்போ நீங்கள் சும்மா நான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். யாரேனும் ஒரு நண்பரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே வரட்டும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, இங்கே வள்ளுவர் கோட்டை வாங்க, தலைமைச் செயலகம் வாங்க, மெரினா பீச்சில் இந்த சிலை இருக்கும் அங்கே வாங்க, இப்படி தான் ஒரு அடையாளம் சொல்லுவோம். இந்த இடத்துக்கு வாங்க, அங்கே காத்திருக்கேன். அல்லது அவர் சொன்னார்னா அப்படி ஒரு இடம் சொல்லுவோம், ஒரு பார்க்கில் இந்த இடத்துக்கு வாங்க அப்படி சொல்லுவோம். யாராவது அடையாளம் சொல்லும்போது ஒரு கழிவறை இடம் சொல்லி இந்த இடத்துல இருப்பேன் வாங்கன்னு சொல்லுவோமான்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். ஏன்னா உண்மையாலுமே இடம் அப்படி இருந்தால் கூட சொல்வதற்கு ரொம்ப யோசித்து அந்த இடத்த சொல்கிறது. ஏன்னா அடையாளம் சொல்கிற இடத்துக்கு எதுவுமே தெரியலன்னா அது ரொம்ப தடுமாறி சொல்ல இருக்கும். அது மாதிரி நம்மை ஒரு உருவமாக்குவதற்கு சிவம் அவன் காத்திருக்கின்ற இடம் அந்த கழிவறை என்கிற வாசலில் காத்து நிற்கிறான். இதுதான் நம்ம நெஞ்சில் தொடணுங்க. நீங்கள் வெறும் வார்த்தைகளாக படிச்சுட்டு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு படிச்சுட்டு போவது வேறு. இதே நீங்கள் போற்றி திருவகவல் படிச்சிங்கன்னா அதைத்தான் சொல்கிறார். தக்க தசமதி தாயோடு தாம்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். 10வது மாதம் அந்த குழந்தை தானும் துன்பப்பட்டு தன் தாயையும் துன்பப்படுத்தி கொண்டு தான் மண்ணுக்கு வருது. அது மகிழ்ச்சியோடு வரல. அந்த குழந்தையும் துன்பப்படுகிறது, தாயும் துன்பப்படுகிறாள். இந்த 2 துன்பத்தில் தான் இங்கே மண்ணுக்கே வரோம். எனவே நம்ம வரும்போதே துன்பத்தில் தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதை தான் அந்த வரிகளை சொன்னார். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை. சாகரம்னா கடல், துன்பம் என்கிற கடலில் பிழைத்து. அப்படி அந்த மண்ணுக்கு வந்த பிறகு அடுத்த உபகாரம். இப்போ நமக்கு குழந்தை வந்துருச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய உதவி. நீங்கள் இதுகாரும் ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சிருந்தால் சரி, தெரியலனா இந்த நூலை படிக்கும்போது இந்தந்த இடத்துல பெருமான் உதவி இருக்கிறான் அப்படிங்கிற நினைவுக்கு வரணும். நம்மை கருவாக்குவதிலும் கரு உருவமாவதிலும் உருவமாகிற பொழுது 6, 7, 8, 9 போன்ற மாதங்களில் சிதைந்து போகாமல் நம்மளை பாதுகாத்தது யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் இறைவன். அங்கே தான் நம்மளை பாதுகாத்துருக்கிறான் அப்படின்னு மறந்துடக்கூடாது. சரி, அப்படி வந்த பிறகு இப்போ மண்ணுக்கு வந்தாச்சு. அப்படி மண்ணுக்கு வந்த நிலையில் இறைவனுடைய உதவி எப்படி அமைகிறது? இப்போ குழந்தையாக வந்தாச்சு. இப்போ அவன் உதவி எப்படி அமைகிறது என்பது அடுத்த உதவியை சொல்லார். உங்கள் புத்தகத்தில் 22வது பக்கம் பாருங்கள். அந்த குழந்தையாக வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ இது வரைக்கும் நமக்கு பொய்யாத வல்லவமே போற்றின்னு அதில் ஒரு குறிப்பு பார்த்திங்கன்னா, நான் அது கொஞ்சம் அதை பார்த்துட்டே வந்துடுவோம். யோகிருத்தின்னு ஒரு சொல் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அந்த சொல் அந்த உரை பகுதியிலே பார்த்தீங்கன்னா, காமியத்துக்கு ஏய கருவுக்குள்ளே காப்பாற்றினார். நான் முன்னைக்கே வந்துருங்க, முன்னாடி இப்போ இருக்கிறத பார்த்து 20வது பக்கத்திலே கீழே கடைசி வரும். வெங்கும்பி காய கருக்குடியில் காத்திருந்தும். அதாவது வெங்கும்பி என்பது நரக உலகத்தில் ஒரு உலகம். அந்த உலகத்தில் காத்திருந்து நம்மளை வினைக்கு தக்க உடம்பை கூட்டுனானா. காமியத்துக்கு ஏய நமக்கு உடல் அமைப்பு என்பது வினைக்கு தக்கதான். எனவே உடல் அமைப்புக்கு தக்கவாறு உடம்பை கூட்டுனா வினைக்கு தக்கவாறு. எனவே வினைக்கேற்ப கைகால் முதலிய உறுப்புகளை எல்லாம் ஆசரவே திருத்தி ஒரு கலைஞன் எப்படி சிற்பத்தை வடிக்கிறானோ அதுபோல் கருவுக்குள்ளே நம்மை வடிவமைக்கிறோமோ அவன்தான். அப்படி வடிவமைத்து பின்பு யோகி இருத்தினா என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் தாயின் வயிற்றுக்குள்ளே குழந்தை தலைகீழாக இருக்கும், கால் மேலே இருக்கும்,
தலை கீழே இருக்கும், கைகள் ரெண்டையும் பிடித்து கொண்டு இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணுவது இப்போலாம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. சில நேரங்களில் மருத்துவருடைய ஆலோசனையின் வண்ணம் கருவில் இருக்கக்கூடிய உயிரை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதிக்கப்படுது. அப்படி படுகிற வாய்ப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும். அதுவும் ஒரு யோகாசனம்ங்கிறார். யோகு இருத்தி, அது தவம் பண்ணுகிறது. அந்த குழந்தை அதுக்குள்ளே இறைவனை நினச்சிக்கிட்டு அது தவம் பண்ணுது. கைகளை பிடித்து கொண்டு தலைகீழாக நின்று, அதான் யோகு இருத்தினர். ஆக பின்பு யோகு இருத்தி அப்படின்னார். அப்போ எடுத்து நேராக யோகத்தில் இருத்தி என்ன பண்ணாராம், முக்கால நினைவுகள் அறியும் வண்ணம் உணர்வை கொடுத்து, நம்ம முன்னெல்லாம் என்ன இருந்தோம் அதெல்லாம் கொடுத்து 10 மாதம் வரையும் புசிப்புகளை கொடுத்து நிலத்திலே பிறக்கும்போது 2 கைகளையும் தலைமேல் குவித்த நிலையில், மண்ணுக்கு வரும்போது கடவுளை நினச்சி தான் வரோம். ஆனால் மண்ணில் வந்த உடனே கடவுளை மறக்க தொடங்குவனர். அதான், எனவே கைகளை குவித்து கொண்டு தலைகீழாக வருகிற நிலையில் முன்பு புக்கு ஐயவழியே கொண்டு அணைகின்ற பொல்லாத வல்லவமே போற்றி, முன்பு புகுந்த சிறிய வழியை பெருவழியாக்கி அவ்வுயிர் துன்பத்தால் இறந்து போகாமல் அவ்வுயிருக்குயிராய் இருந்து வெளியே கொண்டு வருகின்ற பொய்யாத ஆற்றல் எம்மை காக்க. இது 4வது வணக்கம். சரி, இனி அடுத்து என்ன பண்ணுறாரு? இப்போ 22ஆம் பக்கம் பாருங்கள். அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லை உறா அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து அழுவித்து முக்கு ஆவி சோரத்தாய் உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்பக் கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாசப் பெருங்கயிற்றால் பல் உயிர்க்கும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. இந்த பகுதியில் இன்னும் அந்த கருணைக்கு இன்னும் ஒரு படி மேலாக அருள் செய்கிறார் உமாபதி சிவனார். என்ன சொல்கிறாரு? அந்த குழந்தை கைகளை தலைக்கு மேலே குவித்து போன வழியே வெளியே வருது. சரி, வந்த உடனே அதனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அதுக்கு பசினா தெரியாமல் இருக்கும். பசிக்குதுன்னே சொல்ல தெரியாது, பசி தெரியாது, சொல்ல தெரியாது. 2வது, அப்படிப்பட்ட நிலையில் அதுக்கு பசிக்கிறதுன்னு அறிவிக்கணும். ஏன், அதுக்கு பசின்னு ஒன்று வந்தால் தான் அழும், பசி இல்லைன்னா அழாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பசியை அறிவிக்கணும். அறிவிப்பதற்குடைய குறிப்பாக அதை அழச் செய்யணும். இது யார் செய்யறா? இறைவன் செய்விக்கிறான் என்கிறார் உமாபதி சிவன். அந்த வரியை பாருங்கள், உரை பாருங்கள். தாய் வயிற்றை விட்டு நீங்கி நில உலகில் குழந்தை பிறந்தவுடன் உடலுக்கு காரணமான மாயை பெரிய சூறைக்காற்றை போல மயக்க, நீங்கள் எப்போ மண் மீது உங்கள் தொடர்பு வருதோ அப்போவே இறைவனை இந்த மண் மறக்கச் செய்யும். மறந்துடாதீங்க, திருவாசகம் அப்படி தான் சொல்லுது. மையலா இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியில் அகப்பட்டு. சுந்தரமூர்த்தி சாமி கைலாயத்தில் இருக்கிறார். பெரியவரான் எடுத்து பாருங்கள். சுவாமி சொல்கிறார், நீ நந்தவனத்துக்கு செல்லும்போது அந்த 2 பெண்களை பார்த்தாய், எனவே நீ மண் மீது சென்று பிறந்து அவங்களை திருமணம் புரிந்து பிறகு நம் உலகத்துக்கு வா அப்படின்னார். அப்போ அவர் கைகளை தலைக்கு மேலே குவித்து அழுகிறார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய். சாமி, என்னை போய் மண்ணில் பெறன்னு சொல்லிங்களே, அந்த மண் என்னை மயக்கம் செய்யும், நான் உன்னை மறந்துடுவேன் பெருமானே. மறக்காமல் இருக்கிற உன்னை போய் நான் உன்னை மறக்காமல் இருக்கிற என்ன அந்த மயக்கிற உலகத்தில் போய் பிறக்க சொன்னீன்னா நான் போய் உன்னை மறந்துடுவேனே. அப்புறம் எப்படி சாமி நீ என்ன ஆண்டு அருள் செய்வது? அதனால் நான் இப்போவே கேட்டுக்கிறேன், நான் எப்போ மயக்கம் எனக்கு ரொம்ப பீக்கில் மயங்க போகிறனோ அப்போ தயவு செய்து தடுத்து ஆள வேண்டும்னு கேட்டுக்கிட்டார். அதை பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டார். அவ்வளோதான். 16 வருஷம் கழித்து எப்போ வந்தார்?
கல்யாண பந்தலில் உட்கார்ந்துருக்கும்போது இப்போ தான் அடுத்து தாலி கட்ட போகிறார். ஏன் இப்போ மயக்கத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் அவர். வந்துட்டப்பா, யாரியா நீ அப்படின்னாரு. என்ன தெரியல உன்னை யார் நீ? எப்பா நீ தான் 16 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டேன் என்ன, அதெல்லாம் அப்போ. இப்போ ஆரிய கேட்டா கம்முன்னு போய் அந்த பக்கம். இதாங்க நம்ம நிலைமை, மறந்துடக்கூடாது. சும்மா வேடிக்கையாக சொல்வது உண்டுங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு வேளை பிறப்பினுடைய ரகசியம்லாம் தெரியாதுன்னு நல்லதாக போச்சு. ஒரு வேளை சொல்லிட்டு செய்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நாம் செஞ்ச வினைக்கு சாமி பார்க்கிறார். டேய், இப்போ உனக்கு நீ பன்றியாகத்தான் பிறக்கணும், நீ செஞ்ச வினை அப்படிப்பட்ட வினை, போய் பிறக்கணுன்னு சாமிகிட்ட சொன்னோம். என்னென்னு, சாமி என்ன போய் பன்றியாக பிறக்க சொல்கிறீங்களே, ஐயோ அது வேண்டாம் சாமி, எப்படியாவது கொஞ்சம் கருணை செய்திருங்கன்னு. சரி போய் பிறந்துரு, நான் வந்து உன்னை ஆட்கொள்கிறேன் அப்படின்றான்னு வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி பெருமானே அப்படின்னு இப்போ பன்றியாக பிறந்தாச்சு வளர்ந்துட்டுருக்குறோம். சாமி வர்றார். வந்தோடனே என்னப்பா போகலாமா? சாமி இந்த சேரே நல்லா இருக்குது சாமி. இதான் நம்ம கேஸ், மறந்துடாதீங்க. ஏன் அங்கேருந்து பார்க்கும்போது சகதியாக ஐயோன்னு இருந்துச்சு. அந்த பன்னிக்குட்டியாக வந்து வளர்ந்துருக்கும்போது அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு, நான் நல்லா தானே இருக்கிறேன், நீ ஏன் சாமி தடுத்தாட்கொள்ள வரக்கிற, போயா நீ முதல்ல வராத அப்படின்றவங்க மறந்துடாதீங்க. நம்ம கேஸ் இப்போ அப்படி தான். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், இந்த மாய பிறப்பாகிய சட்டைக்குள்ளே புகுந்துக்கிட்டு இதுக்குள்ளேயே இருக்கணும் கிடக்கிறமே ஒழிய, எனக்கு இது வேண்டாம் பெருமானே உன் திருவடி தான் வேணும்னு நான் நெஞ்சு சொல்ல மாட்டேங்குது. பாட்டு படிக்கும்போது தோணுது, பாட்டை முடித்த பிறகு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீன்னா பரவாயில்லன்னு தோணுது. இதுதான் நம்ம அறிவினுடைய லட்சம், மறந்துடாதீங்க. எனவே நமக்கு சட்டைக்குள்ளே வந்த பிறகு மண் மயக்கம் செய்யும். அதனால் மணிவாசகரும் மண் மயக்கம் செய்யும்னார், நம்பி ஆரூரரும் இந்த மண் மயக்கம் செய்யும்னார், இவரும் சொல்கிறார். இப்போ அந்த குழந்தை மண்ணுக்கு வந்து என்னாச்சு, இறைவன் தனக்கு செய்த உதவிகளெல்லாம் என்ன ஆயிரும், மறந்துடும். பாருங்கள், குழந்தை பிறந்தவுடன் உடலுக்கு காரணமான மாயை பெரிய சூறை காற்றை போல மயக்க நல்ல அறிவு ஒழிந்து, எங்கே தாயின் கருவில் இருந்தபோது இப்பிறவி துன்பத்தை நீக்கி கொள்ள வேண்டும் என்று நினைந்திருந்த நல்ல அறிவு மறந்து, கையை பிடிச்சிட்டு கருவுக்குள்ளே ஏன் தலைகீழாக இருந்தோம், சாமி என்னை கொண்டாந்து கரு என்ற சிறைக்குள்ளே போட்டுட்டுங்களே, இன்னொரு தடவை சிறைக்கு வந்துடக்கூடாதுன்னு கையை பிடிச்சி தலைகீழாக தவம் பண்ணோம். அப்புறம் மண்ணுக்கு வந்தனேன், நான் போகாத சிறையா என்ன, நான் திகாருக்கே போனாலியா அப்படின்னு பழக்கமாகி போச்சு, பழக்கம் வழக்கமாக போச்சு. அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லாமல் போச்சு. பார்த்துக்கலாம் விடுங்க, இன்னொரு சுற்று தானே, சுற்றிட்டு வந்தால் கிடக்குது. இப்போ உயிருக்கு என்ன போயிடுச்சுங்க, இன்னொரு பிறப்பு வந்துவிடும் என்ற பயம் வரல இன்னும். ஏன் பயம் வந்துச்சுன்னா தப்பிக்கிற வழியை தேடுவோமே, பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற இடத்துல இருப்பதுனால நாம் இன்னொரு பிறப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கும். ஏன் ஒரு வேளை உங்களுக்கு பயம் வந்துன்னு என்ன பண்ணுவீங்க, இப்போவே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேன்னு பிடிச்சிக்குவோம். அந்த பயம் வராதனால இருக்கட்டும் சுவாமி நீங்கள் இருங்க பார்த்துக்க வரேன், வெயிட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பரவாயில்ல நீ மெதுவாக வா சாமி அப்படின்னு அவர் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் அவன் தான் காப்பாற்றி ஆகணும். ஆனால் காலம் கடந்து போன பிறகு ரொம்ப கடினம். அதான் மணிவாசன், இனி ஒரு காலம் இல்லை, போவோம் உடையான் கடற்கு, வாங்க இப்போ போகலான்னார். பெரியவங்களாம் கூட்டு பார்த்தாங்க, போகலை. நினச்சி பாருங்கள், அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான்முகர் வண்ணறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்து மீனே வாயா சீக்கிரவா அப்படி கூப்பிட்றாரு. அது அந்த அந்த வேட்கை இருந்தால் தானே நமக்கு தெரியும் அது. எனவே சுவாமி என்ன பண்ணாராம், இந்த நல்லறிவை மறக்கச் செய்தாராம். எப்போ சட்ட மண்ணுக்குள்ளே வந்த பிறகு, நன்கு தீது ஒல்லையுறா அக்காலம் தன்னில், உடம்போடு கூடியிருக்கிற காலத்தில் இது நல்வினை இது தீவினை என்று அறிய முடியாத அந்த காலத்தினர் உடலோடு சேர்ந்திருக்கும் உயிர்க்கு
நல்வினை தீவுகளின் பயன்கள் விரைவில் வந்து பயன் தருங்கின்ற அந்த காலத்தில் பசியை அறிவித்து அழுவித்து, 2 சொல், அறிவித்து அழுவித்து. பாருங்கள், உயிர் நுகர்வதில் சொல்ல விருப்பம் கொண்டு உள்ளதை அறிந்து பசியை அறிவித்து உடனே கதறி அழுமாறு செய்வித்து. நீங்கள் பெருவாக பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தை பிறந்த உடனே அழ ஆரம்பிச்சிடும். சில குழந்தைகள் அழாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் கூட செவிலித்தாய் அல்லது மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, காலை பிடிச்சி தகைகளை தொங்க விடுவாங்க, 2 தட்டு தட்டுவாங்க, கிள்ளி விடுவாங்க. அது கிள்ளி விட்டு அது வீர்னு அழுகணும். ஏன், அந்த சத்தந்தான் அந்த தாய் காதுக்குள்ளே போய், மயக்கத்தில் காது கேட்காதுங்க, சித்தாந்தம் சொல்லுது. மயக்கத்தில் காது கேட்காது. ஆனால் அந்த நிலையில் மட்டும் அந்த காது கேட்குமாறு ஒரு உதவி பண்ணுறான் இறைவன். அந்த மயக்கத்தில் காதில் போய் அந்த சத்தம் கேட்ட உடனே என்னுடைய குழந்தை பசிக்குது, ஐயையோ அழுகுது அப்படின்னு இதை நெஞ்சு கதறுமாறு ஒரு மாற்றத்தை பண்ணுறான் இறைவன். அந்த குழந்தையின் அழுகுரல் காதுக்குள்ளே போச்சுன்னா தாயின் நெஞ்சை போட்டு பிசையுங்க. அது ஐயோ என் குழந்தை பசியால் கத்துது. அப்படி எப்போ நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறீங்க, மறந்துடவே கூடாது. விழித்த நிலையில் இல்லை, தாயே மயக்கத்தில் இருக்கிற நேரம் இந்த குழந்தையின் அழுகிற குரல் காதுக்குள்ளே போன உடனே நெஞ்சை போட்டு பிசையும் போது அந்த உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் அப்போ தான் ரசாயன மாற்றம் பெற்று பாலாக மாறுகிறது. அது வரைக்கும் பால் இல்லை. ஒரு பெண் தாயாக மாறுகிற தருணத்தில் தான் பால் வெளிப்படுகிறதே ஒழிய மற்ற நேரங்களில் அந்த குழந்தை இல்லாத காலத்தில் பால் என்பது இல்லை, உதிரம்தான். அது வெளிப்படுமா? வெளிப்படாது. ஆனால் அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கும்போது பீறி கொண்டு வருகிறது, அடக்க முடியாமல் அந்த தாய் பால் ஊட்டுவதற்கு. அப்போ அந்த நெஞ்சு விம்மி விம்மி ஐயோ என் குழந்தை பசியில் துடிக்குதேன்னு நினைக்கிற நினைப்பத்தான் அந்த பாலாக மாற்றி தருகிற ஒரு ரசாயன மாற்றம் அங்கே தாங்க நிகழ்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார் உரையில் பாருங்கள். எனவே பசியை அறிவித்து அழுவித்து உயிர் நுகர்வதில் விருப்பம் கொண்டு உள்ளதை அறிந்து பசியை அறிவித்து உடனே கதறி அழுமாறு செய்வித்து. இப்போ அந்த குழந்தைய அழணும். அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும், டே அழ, நீ அழு அப்படின்னு சொல்லணும். அந்த சொல்லி அந்த குழையை அழுமாறு செய்கிறான் இறைவன். அந்த குழந்தை அழுகும்போது தாய் நெஞ்சுக்குள்ளே மாற்றம் செய்கிறான். உக்கு ஆவி சோரத்தாய் உள் நடுங்கி குழந்தை அழுவதை கண்டு அக்குழந்தையை பெறும்போது உண்டான வருத்தத்தையும் மறந்து அத்தாய் உயிர் சோர்ந்து போக உள்ளே மிகவும் நடுங்கி. இது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றம். இது நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. அறிவுக்குள்ளே ஏற்பட்ட வருத்தம் சிந்தைக்குள்ளே ஏற்பட்டது. எனவே மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருகும் தீஞ்சுவைப்பால் மிகுந்து ஓங்கிய அன்பால் அத்தாய் மனம் இறங்கி உருக குழந்தை பெற்ற பச்சை உடம்பிலிருந்து இரத்தம் சிவப்பு மாறி வெண்மை நிற அமுதமாக கொங்கையில் சுரந்து இனிய சுவைப்பாலை. இப்போ அது பால் வெளிப்பட தொடங்குகிறது. இப்போ இந்த குழந்தை கண்ணு தெரியாது, கண்ணை முழிச்சிருக்காது, கண்ணை மூடி இருக்கும். இப்போ அந்த தாய் எடுத்து தன் மார்போடு அணைத்து அந்த பாலை ஊட்டும்போது யார் சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு இப்படித்தான் பால் சாப்பிடணும்? மிகப்பெரிய கேள்வி இது. மனித இனம் மட்டும் இல்லைங்க, நாய் பூனை குட்டி போட்டு பால் ஊட்டுகிற உயிரினங்களை பார்த்திங்கன்னா தெரியும். குறிப்பாக வீட்டு விலங்காக இருக்கிற நாயோ அல்லது பூனையோ பார்த்துக்கொள்ளுங்க. பிறந்த உடனே கண்ணே தெரியாத நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டிக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த தாய் பூனையோ நாயோ வந்துருச்சுன்னா அது கண்ணை மூடிக்கிட்டே வரும். அப்படியே போய் அந்த தாயின் மடியை அடையாளம் கண்டு போய் பால் சாப்பிடுது. யாருங்க சொல்லி கொடுத்தா? சிந்திச்சு பாருங்கள். இப்போ இந்த பிறப்புக்கு முன்னே ஏதோ ஒரு பிறப்பில் இருந்திருப்பேன், எவ்வளோ வினை இருக்குது, அத்தனையும் டெலீட் பண்ணிட்டான் இறைவன். நான் என்னவாக இருந்தேன், நான் ராஜாவாக இருந்தேன், கூஜாவாக இருந்தேன், அப்படி இருந்தேன், எல்லாத்தையும் மொத்தத்தையும் டெலிட்னு போட்டுட்டு
அந்த பால் குடித்த பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் டெலீட் பண்ணாமல் விட்டு வச்சுட்டானுங்க. நினச்சி பாருங்கள், அந்த ஒன்றை அவன் சொல்லி கொடுக்காம விட்டுருந்தான், அதையும் சேர்த்து டெலீட் பண்ணியிருந்தானா இந்த தாய் அந்த குழந்தைக்கு எப்போ புரிய வைக்கிறது, அந்த குழந்தை எப்போ புரிஞ்சுக்கிறது, அது எப்போ சாப்பிட்றது? இது இந்த மனித சட்டைக்கு மட்டும் இல்லை, ஒரு நாய்க்கும் பூனைக்கும் அது தானே கணக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு பிறப்புக்கு நம்ம உட்படுகிற பொழுது மொத்தத்தையும் டெலீட் பண்ணுறான், ஒன்றை மட்டும் டெலீட் பண்ணுவதில்லை. இப்போ நம்ம சில நேரங்களில் நமக்கு தெரியும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெலீட் ஆகாது. டெலீட் ஆல் அப்படின்னா மொத்தம் அமுத்திங்கன்னா மொத்தம் டெலீட் ஆகும். ஸ்டார் பண்ணி வச்சிங்கன்னா அது மட்டும் டெலீட் ஆகாமல் நின்றுக்கும். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான், பால் சாப்பிட்ற அறிவை மட்டும் டெலீட் ஆகாமல் ஸ்டார் பண்ணி வச்சுட்டான். மீதி எல்லாம் நமக்கு தெரியக்கூடாது, அவன் ரெக்கார்டில் உண்டு நம்ம வினைக்கணக்கு, ஆனால் நம்ம நினைவுக்கு வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணான், மொத்தத்தையும் டெலீட் பண்ணி வச்சுட்டு இதை ஒன்றை மட்டும் அவன் டிக் பண்ணிட்டான், இது மட்டும் இருக்கட்டும் போ அப்படின்னு. இப்போ அது எந்த பிறப்புக்குள்ளே போனாலும் இப்படித்தான் பால் சாப்பிட வேண்டும் என்கிற அறிவை அந்த உயிருக்கு அவன் கொடுத்தது, மறந்துடாதீங்க. அதான் இங்கே ஆசிரியர் சொல்கிறார் பாருங்கள், சொல்பவர் உமாபதி சிவம், மறந்துடாதீங்க. யாரும் நாம் யாரோ சொல்லலை, அவர் சொல்கிறார், உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. அந்த குழந்தையை கொண்டு அந்த தாய் தன் கொங்கையை கொண்டு அந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே இப்படித்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அறிவை அந்த குழந்தைக்கு கொடுத்து, எனவே குழந்தை வாயில் வைத்து குடித்து முகம் மகிழ்ந்ததை கண்டு தாய் மகிழ்வுடன் வாழ்ந்திருக்கச் செய். இப்போ அந்த தாய்க்கும் மகிழ்ச்சி, சேய்க்கும் மகிழ்ச்சி. இந்த பால் ஊட்டுவதன் வழியாகத்தான் அந்த தாய்க்கும் இந்த சேய்க்கும் ஒரு வலிய பந்தத்தை ஏற்படுத்துகிறானா. அந்த பந்தம் எப்படிப்பட்ட பந்தம், அது வழி சொல்ல பாருங்கள், பந்தித்த பாச பெருங்கயிற்றால், சின்ன கயிறுலாம் இல்லை, பெரிய கயிறு, பெருங்கயிற்றால் பல்லுயிர்க்கும், கோடான கோடி உயிருக்கும். ஒரு நீங்கள் இயல்பாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நீங்கள் இது எங்கே பார்க்கலாம்னா, எரிபத்த நாயனாருடைய புராணம் படிச்சிங்கன்னா ஒரு செய்தி உண்டு. மதம் கொண்ட யானை சிவகாமி ஆண்டாருடைய மலரை பறித்து சிந்திருச்சு, மெதிச்சு எல்லாம் களைச்சுட்ருச்சு. அந்த மதம் கொண்ட யானை போய்கொண்டு இருக்குது. எரிபத்த நாயனார் நடந்ததை கேள்விப்பட்டுட்டு போய் கொல்ல போகிறார். போய் அந்த யானைக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அந்த யானை கொன்றே தீருவேன் அப்படின்னு போய் நிற்கிறார். படிக்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க இவர் சாதாரண ஒரு தொண்டர், அது பட்டத்து யானை, அது மதம் கொண்டு இருக்கிற யானை, அந்த யானையை போய் ஒருத்தர் போய் தனியாக நின்று கொன்னுடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதுக்கு உரை சொல்ல வந்த சேக்கிழார் சொல்கிறாருங்க, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் பொருட்டு தன்னை விட வலிமையான பருந்திடத்தில் சண்டை போடும். பருந்து மேலே இருந்துக்கிட்டு இதை பறிக்கிறதுக்காக வேகமாக அப்படி வரும் பாருங்க, இது போய் அது சண்டை போட்டு தன் குஞ்சுகளை பாதுகாக்கும். அந்த பருந்துக்கு கோழியவே தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஆற்றல் உண்டு, ஆனாலும் தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் பொருட்டு தன்னை மறந்து சண்டை போடும். அதான் தாய் அன்பின் முன்பு அச்சம் நிற்காதுன்னார். அப்படி எரிபத்த நாயனார் தாய் போல நிற்கிறாராம். சிவகாமி ஆண்டாருடைய திருத்தொண்டுக்கு அவர் தாய் போல் இருப்பதனால மதம் கொண்ட யானையை பொருட்படுத்தலை, வெட்டி வீழ்த்துவேன்னு போய் நிற்கிறார். நீங்கள் இதுதான் இன்றைக்கும் பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய அதிகாரி, காவல்துறை அதிகாரி தன்னுடைய பையனை ஏதாவது பிடிச்சி கேட்டான்னு வச்சிங்களேன், அந்த அதிகாரி ஸ்டாரு இதெல்லாம் பார்க்க மாட்டேன். யோ யாரியா நீ, என் பையனை ஏன் கூப்பிட்ற, கம்முனுமா ஒரு பெரியார், யாராக இருந்தா என்ன, என் பையன் என்ன பண்ணா நீ பிடிக்கிற. மற்றவங்கெல்லாம் அந்த பதவி பார்த்து கொஞ்சம் ஆஃப் ஆகி கொஞ்சம் ஓரமாக நின்றுக்குவாங்க. அம்மா மட்டும்தான் சண்டை போடுவாங்க. என்ன ஆனாலும் என் பையன் அவன், நீ யார், நீ எதுக்கு வந்த, நீ எதாக இருந்தாலும் கேட்கணும், எது அடிக்கிற, நீ எப்படி அடிப்ப நீ அப்படின்னு சண்டை போடுற இடத்துல யார் நிற்பாங்கன்னா தாய் தான் நிற்பாளுங்க. மற்ற எல்லோரும் ஒதுங்கி தான் நிற்பாங்க. ஏன் அவர் 3 ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, அவர் யார் தெரியுமா, நீ ஏமா கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருமா நீ வேற அப்படின்னு. அதெல்லாம் அறிவில் நிற்கவே நிற்க. தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் தாயின் உணர்வு தான் மேலோங்கி நிற்கும் என்பது சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறாருங்க. அதனால் தாய்க்கும் சேய்க்குமான ஒரு பந்தம் என்பது அந்த பால் ஊட்டுவதில் தொடர்கிறது, வலிமையான பந்தம்ங்கிறார். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா,
எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்து அடிகள் கூட தன் தாய்க்கு நிறைவான கடனை செய்து முடித்துட்டு தான் போனார். ரொம்ப உருக்கமான இடம்ங்க. அவருடைய வரலாற்றை படித்தீங்கன்னா, அந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு ஒரு வாசகம் எல்லாத்தையும் விட்டுட்டார். ஒரு கோவண ஆடையோடு தெருவில் இறங்கி நடக்க தொடங்குறார். வீட்டை விட்டு வெளியே வரார். தாய் வந்து அழுகிறார். ஏண்டா, உன் மகன் உன்னை விட்டு விட்டு போயிட்டான்னு சொல்லி என் மகனாகி இனி என்னை விட்டு போவது முறையாக இருக்குமா அப்படின்னு அந்த தாய் அழுகிறாங்க. இப்போ சொல்லார், கவலைப்படாத, நீ இருக்கும் வரை நான் காவிரி பூம்பட்டினத்தில் இருப்பேன், உனக்கு செய்ய வேண்டிய செய்துட்டு தான் கிளம்புவேன் அப்படின்ட்டு வீட்டில் இல்லை, பட்டினத்து அடிகள் நடந்து போனதை காவிரி பூம்பட்டினம் இருக்கிற மக்கள் பார்த்ததில்லை. இறங்கினான்னா சாரட்டு வண்டின்னு ஏறி உட்காரு. வீட்டுக்கும் வியாபார தலத்துக்கும் சாரட்டு வண்டியில் போகிறவர், சோழ மன்னனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வம் உடையவர். நினச்சி பாருங்கள், சோழ பேரரசுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வம் உடையவர் நடந்து போனது யாரும் பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பில் நின்றவர் அன்றைக்கி ஒரு ஒற்றை கோவண ஆடையோடு இறங்கி தெருவில் நடக்க தொடங்கிட்டார். தாய் நெஞ்சம் கதறுகிறது. மகனே, இந்த கொடுமையை நான் பார்க்கணுமாடா அப்படின்னு அந்த தாய் அழுகிறார். பொருட்படுத்திக்கவே இல்லை, போயிட்டார். அம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்தபோது வந்து இருந்து தான் செய்ய வேண்டிய ஒரு கடனை செய்து முடித்துட்டு அப்போ தான் காவிரி பூப்பட்டினம் எல்லாத்தையும் கடந்தார் என்பது வரலாறுங்க. அப்போ ஒரு துறவிக்கு கூட தாய் மீது அன்பு செலுத்துகிற உரிமை வழங்கி இருக்குது நம்ம சமயம். வேறு யாருக்கும் அப்பா மேலே அன்பு வைக்க சொல்ல இல்லை. இன்றைக்கும் துறவி ஆயிட்டிங்கன்னா அப்பா வந்து துறவியின் காலில் விழுந்து கும்பிடலாம், அம்மா விழக்கூடாதும்பாங்க. இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுங்க. எந்த நெறிக்குள்ளே இருந்தாலும் சரி, வேதாந்த நெறியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நெறிக்குள்ளே இருந்தாலும் தாய்க்கு என்று ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க சமய நெறியில். அப்படி ஒரு அடிப்படை உண்டு. அதனால தான் அது வலிமையான பந்தம்னார். 14ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட பாட்டுங்க. சொல்லார், ஆக இருவருக்கும் இடையே ஒரு வலிய பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கருணைக்கு வணக்கம் பெருமானே. இந்த பந்தம் யார் கொடுத்தது? அவன் கொடுத்துருக்கிறான். எப்படி? பசியை அறிவித்தது அவன், அழ வைத்தது அவன். அறிவித்து அழும்போது தாயின் சிந்தத்தில் போய் உட்கார்ந்து உருகுமாறு செய்து அதை உருக்கத்தின் காரணமாக இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்குற கருணையை பெருமான் செய்தான். அது மட்டும் இல்லை, வாய் மடுப்பை கண்டு அப்படி கொண்டு போய் வச்ச உடனே அது இப்படி தான் பாலை சாப்பிடணும் அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தி அது மகிழ்வதை கண்டு தாயும் சேயும் மகிழ்கிறாங்களா? இந்த மகிழ்ச்சியை கண்டு சிவம் மகிழும் அல்லவா? அப்படி மகிழ்ந்து அப்படி ஒரு நேசத்தை கொடுத்த பெருமானே, உன் கருணை என்னை பாதுகாப்பதாக அப்படின்னார். சரி, அடுத்து சொன்னார், ஆசற்ற பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல கலை ஞானத்து மூழ்மித்து கொண்டு ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று. ஐயோ, இந்த கருவில் காப்பாற்றினாருங்கும் போதே நம்ம பிளாட் ஆகிட்டோம். அப்புறம் அதுக்கு மேலே வயிற்றுக்குள்ளே உருவமாக்குனார், வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் இப்போ ஐயோ சாமி போதுமடா, கடவுள் இத்தனை கருணையா அப்படின்னா இப்போ அந்த கருணைக்கு மேலே ஒரு கருணை வைக்கிறார். இப்போ சொல்வதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று. ஒரு படிக்கட்டு மேலே ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கணும். நீங்கள் 14 போற்றி சொல்லும்போது முதல் படி கடந்து 2வது படி 3வது, இப்போ 4 போற்றி வந்தாச்சு. 4 படி உயரமாக தெரிகிற சிவம் இப்போ 5வது படிக்கு மேலே ஏறுறோம். இவர் எப்படியா இருக்குன்னாரு? பண்டாரி அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஏவலாளன் என்று பெயர். சிவபெருமன் யார்? ஏவலாளன், வேலைக்காரன். ஏயா அவர் வேலைக்காரனா என்ன? நாம் அப்படித்தாங்க நினச்சிட்ருக்குறோம் அவரை. நான் பார்த்து அவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நினச்சி வேறு யாரும் நினச்சிக்க வேண்டாம், நம்மளை நினச்சிக்குவோம். நம்ம கண்ணை மூடி என்ன சாமிகிட்ட கேட்குறோம்? சாமி நல்லா படிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. ஏன்னா அவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பாருங்கள், வேலை வாங்கி கொடுக்கணும். சரி, வேலை வாங்கின பிறகு நல்ல பொண்ணோ பையனோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு. அவர் புரோக்கர் வேலையும் பார்க்கணும் இல்லைங்களா?
இப்படி நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட தான் கேட்குறோம். கேட்குறதுலாம் அவர் கொடுக்கணும். ஏன் நாம் அவர்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு தான் கேட்குறோம். நீ ப்ளீஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கெஞ்சி கூத்தரம் கொடு, அதை கொடு, அதை கொடு. இப்போ நம்ம சொன்னோன்னா அவர் நமக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவர் அப்போ நம்ம சொல்கிறத கேட்கறதுனால அவன் யார்? வேலைக்காரன். யார்? நமக்கு எஜமான நமக்கு எப்படி வந்து நிற்கிறான்? வேலைக்காரனாக வந்து நிற்கிறான். ஐயா எதனால்? நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக. நம்ம பையன் தானே. இப்போ ஒரு கலெக்டராகவே இருப்பார், ஆனால் வீட்டுக்குள்ளே போனோன்னே பையன் வந்து அப்பா இது பண்ணுப்பா அதுப்பான்னா சரிடா அவர் பார்த்தா இப்படின்னா வேலை செய்ய 10 பேர் நிற்பான். இவர் அவனுக்கு வேலை செஞ்சிட்ருப்பார். என்ன சார் அவர் பையன் சார், பையனுக்கு இப்போ நான் செய்யாமல் ஆறு சார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அந்த பெருமானை எல்லா உலகத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் ஒப்பற்ற தலைவன். ஆனால் நம்மகிட்ட வந்து நிற்கும்போது எப்படி நிற்கிறான்? சொல்லு தம்பி உனக்கு என்ன வேணும் சொல்லு. பால் சாப்பிட்றியா? டீ சாப்பிட்றியா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. படு, பெட்டை விரிச்சு விட்றேன், படு, இதை போற்றி விட்றேன், படு தூங்கு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறான்? வேலைக்காரனாக வந்து நிற்கிறான். ஐயா நீங்கள் வந்து வேலைக்காரனாக நிற்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும்? அப்படியே ஒரு பக்கம் அவன் யாருங்கிறது தெரியணும். ஐயோ இவரு தான் ஐயா உனக்கு வேலைக்காரனாயா அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சுன்னா அப்படியே நடுங்கி போயிடுவோமுங்க. நம்மளே இந்த நூலை நம்ம படிக்கிறோம், அனுபவிச்சுன்னா அழுதுருவோம். இந்த வரிகள்லாம் படிச்சுட்டு கடந்தெல்லாம் போக முடியாது. தேம்பி அழுதுட்டு அப்படியே நின்றுக்க வேண்டியது. நம்ம நெஞ்சுக்குள்ளே போய் குத்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நூலை முழுசாக படிக்க முடியாது. நம்ம அறிவுள் அழுதுறக்கூடாதுன்னு நினச்சி கவனமாக வச்சுட்டு படிச்சுட்டே வரணும். இல்லைன்னா நீங்கள் தேம்பி அழ ஆரம்பிச்சிடுது. அவ்வளோ பெரிய உதவியை பெருமான் எந்த விதமான லாபம் கருதாமல் செய்கிறான். அதான் முக்கியம். இனி நாளைக்கு நான் உனக்கு இத்தனையும் பண்ணுவேன், மறக்காமல் எனக்கு ஒரு கோயில் கட்டிடு, புரியுதா? சும்மா வரும்போதெல்லாம் சும்மா பார்க்க வராது. பூ எடுத்துகிட்டு வா, விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு வா, சும்மா வராது. கோயிலை கூட்டு. இப்படி ஏதாவது கண்டிஷன் போட்டாரா என்ன? நான் உனக்கு பண்ணித்தரேன், நீ எனக்கு என்ன பண்ணுற? எதுவும் பண்ணல. நீ திட்டுறியா? நான் இல்லேன்னு திட்டுறியா? திட்டிகிட்டு இருடான்னு சொல்லி அப்பவும் அருள் செய்து தானே இருக்கிறான். திட்டுறவனுக்கெல்லாம் நான் அருள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. திட்டுறவனுக்கும் அருள், திட்டாதவனுக்கு அருள். என்னையா இந்த சாமி? ஆம் அதுதான் சாமி. பாராட்டுனா அருள் செய்கிறவருக்கு பேர் சாமி இல்லை, திட்டுனாலும் அருள் செய்கிறார் பார்த்திங்களா, அவருக்கு பேர் தான் சாமின்னு பேர். அந்த கருணை அவன்கிட்ட அப்படி இருக்குது. எனவே அந்த பெருமான் என்ன பண்ணுறாரு? பண்டாரியாக நிற்கிறான். அப்படியே கீழே பாருங்கள். ஆசற்ற பாலை பசும்பதத்தும்னா தாய் அன்பு இருந்து பாதுகாத்து வந்த இறைவன் இவ்வாறு பிறந்து வருகின்ற உயிர்களுக்கு குற்றமற்ற கருவில் இருக்கும் பருவத்திலும், எப்போ கருவுக்குள் இருந்த பொழுதும், பாலனாம் அப்பதத்திலும், பாலனாக இருக்கின்ற அப்பருவத்திலும், நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து வரும்போது பருவத்துக்கேற்ப அறிவு வளர்ச்சியை தரான். நாளுக்கு நாள் சகல கலை ஞானத்து மூழ்வித்தும். எனவே நாளுக்கு நாள் உடல் வளர்ச்சி பெற்று வருகிற பாலப்பருவம், குமாரப்பருவம், அப்புறம் கிழப்பருவம் ஆகிய பருவங்களில் சகல அவத்தை படுத்தி பருவத்துக்கேற்ப கலை ஞானத்தை கொடுத்து. நம்ம ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது பொம்மையை பார்த்து படித்தோம், அறிவு அவ்வளோதான். அப்புறம் மேலே வந்தோடனே எழுத்து படித்தோம், சொல்ல படித்தோம், வாக்கியம் படித்தோம். இப்போ பத்தியாக படிக்கிறோம், இப்போ பதிகமாக படிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவித்தது. ஒரே நாளில் இதெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் மயக்கம் போட்டு வந்துருப்போம். நான் இந்த விளையாட்டுக்கு வரல. இப்போ திருவாசகம் மனப்பாடம் பண்ணியாச்சு. இப்போ சுந்தர படிச்சுட்ருக்கிறேன், அதை படிச்சுருக்கு, இதை படிச்சுருக்கிறேன். என்னையா மனப்பாடம் ஆயிடுச்சு? ஆமாங்க மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு முதல்ல சிவபுராணத்தை பார்த்துனே பயந்து போய் நின்னாள். இது 95 வரியா? ஐயோ சாமி இது என்றைக்கு படிக்கிறதுன்னு நினச்சோம். ஆனால் படிக்க காதில் கேட்க அது எப்படி மனப்பாடம் ஆச்சுன்னு தெரியல, ஆயிடுச்சு. நான் என்ன இப்போ புத்தகத்துக்கு காலேஜில் படிக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி எடுத்து வச்சு படித்தோமா என்ன? இல்லை, அவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, போய் நிற்போம், நாமளும் கூட உட்காந்து கேட்டுனா காதில் வாங்கினதே பதிஞ்சிருச்சு சிவபுராணம். இப்படி மெல்ல கலை நூலை அறிவித்து, தன்னை அறிவித்திலும் மெல்ல தான், உலக நூலை அறிவித்ததும் மெல்ல தான். அதான் சகல கலை ஞானம்னர். எனவே அவ்வாறு அந்த அறிவை கொடுத்து என்ன பண்ணாராம்? கொண்டு ஆள கருவி கொடுத்து, இந்தா வச்சுக்க, உனக்காகத்தான் கொடுத்துருக்குறேன் சாமி, எனக்கே ஆமாம் உனக்கு, எனக்கே ஆமாம் உனக்கே வச்சுக்க அப்படின்ட்டார். பாருங்கள், செயல்பட உயிர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தக்க 36 கருவிகளை கொடுத்து
ஒக்க நின்று பண்டாரியானபடி போற்றி. உயிருக்குயிராய் உடனாய் நின்று இமைப்பொழுதும் நீங்காமல் உயிருக்கு ஏவலாளனாய் பணிபுரியும் கருணை எம்மை காக்க. அந்த பெருமானுடைய கருணை என்னை காப்பதாக அப்படின்னு சொன்னார். இது 6வது போற்றி. அப்போ இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறான்? ஏவலாளனாக இருக்கிறான் என்பதை மறந்துடாதீங்க. யார்? எஜமானன் ஏவலாளனாக நிற்கிறான். சரி, இப்போ சந்தேகம் வருது, சார் நீங்கள் சும்மா கதை சொல்லிகிட்டு இருக்காதீங்க, எது அவன் ஏவலாளனாக நிற்கிறான்னா நான் எப்படி நம்பட்டோன்னார். அடுத்த பகுதி அந்த செயலை எப்படி செய்கிறாங்கிறது தான் சொல்லுகிறார். இது கொஞ்சம் நீண்ட வரிகள், ஏறத்தாழ 24வது கண்ணியில் தொடங்கி 35 வரைக்கும் ஒரு 11 கண்ணிகள் இருக்கின்றதுங்க. நெடிய பகுதி. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் செய்தியை சொல்லிவிட்டு உள்ளே போகலாம். அதாவது நம்ம இதை பற்றிய செய்தியை பின்னாடி விரிவாக படிப்போம். அதுக்கு அவத்தை என்று பெயர். அவத்தை அப்படின்னா நிலை என்று பேர். அவஸ்தை என்பது வேறுங்க, அதுனா கஷ்டம்னு பேர். அவஸ்தை, நான் அவஸ்தைப்படுறேன், உட்கார முடியாமல் அவஸ்தைப்படுறேன், சேரில் உட்காந்துருக்கு. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ரொம்ப நேரமாக சேர்லேயே உட்காந்துருக்குமே. கீழே உட்கார்ந்தாலும் கஷ்டம், மேலே உட்காந்து கஷ்டம். ஏன் கொஞ்சம் நேரம் எஞ்சி நடந்தால் பரவாயில்ல, அதனால் ஒரு டீ பிரேக்கு கொடுத்து கொஞ்சம் அப்படி போயிட்டு வாங்க அப்படி சொன்னோம்னா இன்னொரு 1 மணி நேரம் தாங்கும் வண்டி. அப்புறம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் எஞ்சிடலாமே, அவ்வளோதான். இதுதான் நமக்கு இதுக்கு பேர் அவஸ்தை. இது பேர் அவஸ்தை. சரி, நிலைன்னா என்ன? நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னோம்னா அதுதான் நிலையின் பேர். அந்த நிலை என்பதுக்கு தான் வடமொழியில் அவத்தை என்று பெயர். உயிர்கள் 5 வகையான அவத்தைப்படும். உயிருக்கான இலக்கணம் அதுதான். சிவத்துக்கு இந்த அவத்தை இல்லை, நமக்கு இந்த அவத்தை இருக்கிறது. இந்த உடம்பு என்கிற இந்த சட்டை இருக்குது பாருங்கள், 36 தத்துவத்தில் 31 தத்துவம், 5 தத்துவம் சட்டை நமக்கு இல்லை, நாத ரூபமாக இருக்குது, வாக்கு வடிவம். மீதி 31 தத்துவம். சரி, இந்த உடம்போடு கூடியிருக்கிற நமக்கு உடம்பை நீங்கி நிற்கிற வாய்ப்பையும் இறைவன் கொடுத்துருக்கிறான். எப்போ? தூங்கும்போது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, உறங்கும்போது உடம்பை நாம் மறந்து தூங்குறோம். யாராவது நான் தூங்குகிறேன்னு நினச்சி யாராவது தூங்குறது உண்டா? அப்படி நினச்சிங்கன்னா தூங்கலைன்னு அர்த்தம். நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தூங்கலைன்னு அர்த்தம். தூங்க தொடங்கிட்டால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள்ளே உயிர் ஒரு பொருள் இருக்குது. அது எப்படிப்படுது? கண்ணுக்கு தெரியாத பொருள். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்கள் ஏதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, புதுசாக என்னென்னமோ ஸ்கேன்லாம் வந்துருச்சு. ஏதாவது டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர், நம்ம டாக்டர் அம்மாவே இருக்கிறாங்க, அவங்கள கூட கூட்டிகிட்டு போய் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் விட்டு உசுறு எங்கே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா, இங்கே இருக்குது, எங்காவது இருக்கான்னு கேட்குறான். கண்ணுக்கே தெரியாது. ஏன்? கருவிகளால் காணப்படாத பொருள் உயிர், கருவிகளால் காணப்படாத பொருள் சிவம். ஏன்? கருவிகளால் எது காணப்படுமோ அது அழியும். எனவே உயிர் கருவியால் பார்க்க முடியாது. நீங்கள் கருவியில் காட்ட முடிஞ்சுன்னா உயிர் என்ற பொருள் அழிஞ்சு போயிடும். சிவம் கருவிகளால் காட்டப்படுமானால் சிவம்ங்கிற பொருள் அழிஞ்சு போயிடும். அவை அனாதி பொருள் என்பதனால தான் அது கருவிக்கு அகப்படக்கூடிய பொருள் அல்ல. உடம்பில் உயிர் என்ற பொருள் இருக்கிறது என்பதற்கு சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். உடம்பில் இருக்கிற சூடு, இதய துடிப்பு, மூச்சு உள்ளே போய் வருதல், இப்படி சில சிம்டம்ஸை டாக்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இது நாடி பிடிச்சி பார்த்தல், நாடி துடிப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்தோன்னே பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுப்பா, முக்கியமான ஆளுக்கெல்லாம் சொல்லிவிடு அப்படின்ட்டுவாங்களா இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவு மணி நேரம் துடிக்க வேண்டியது எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது, காப்பாற்றுற கஷ்டம் இல்லையா? இப்போ கூட்டிகிட்டு போ, ஹாஸ்பிட்டல் போடு, ஐசிக்கு போய் எதுவும் பண்ணுன்றோம். அப்போ உடம்புக்குள்ளே உயிர் என்ற போல் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்தலாம் சொல்ல முடியாது, சிம்டம்ஸ் வச்சு வேணால் சொல்லலாம். அப்போ அதுக்கு பேர் குறிப்பை வைத்து கொண்டு தான் உணர முடியும். சரி, அப்போ நம்ம உடம்புக்குள்ளே உயிர் என்ற பொருள் இருக்கிறது. யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் யாருக்கும் இல்லை. சரி, இந்த உயிர்
ஒரே இடத்துல நிற்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலாதாரம்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்பில். இந்த புருவ மத்தின்னு ஒன்று இருக்குது. இந்த இடம் புருவ மத்திங்க. அதாவது 2 முறையாக சொல்லலாம். கீழிருந்து மேலேன்னு சொல்லலாம், மேலிருந்து கீழேன்னு சொல்வது. மூலாதாரம் என்பது ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தொப்புள் 2வது இடம், நெஞ்சு 3வது இடம், கண்டம் 4வது இடம், புருவ மத்தி 5வது இடம். அப்போ 5 இடம் இருக்குது. இந்த உயிர் கீழிருந்து மேலே வரணும். மேலே வரும்போது அங்கங்கே தங்கி 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 மேலே வரும். அப்படி ஒவ்வொன்றா சேர்ந்து வரும். இங்கே வரும்போது கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்கிற 5 கருவியோடும் கண்மேந்திரியம் என்ற கருவியோடும் தொடர்பில் இருக்கும். அப்போ நம்ம பார்த்தல், நடத்தல், கிடத்தல் இதெல்லாமே நடக்குது எனக்கு தெரியுதுன்னா என் உயிர் புருவமத்தில் இருக்கணும். புருவமத்தில் என் உயிர் இருக்குமானால் ஞானேந்திரியம் கண்மேந்திரியத்தின் தொடர்பு இருக்கும். இந்த இடத்த விட்டு என் உயிரானது கீழே இறங்குச்சுன்னா கண்டத்துக்கு வரும். கண்டத்துக்கு வரும்போது இங்கே இந்த ஞானேந்திரியம் என்ற 5ம் கண்மேந்திரியம் என்ற 5ம் செயல்படாது, விட்டுடும், தொடர்பு போயிடும். அப்போ இங்கே வரும்போது அந்த 10 கருவிகள் நீங்க ஏனைய கருவி மட்டும்தான் இங்கே கண்டத்தில் நிற்கும். இப்போ புருவ மத்தியில் நிற்கிற உயிர் கீழே இறங்குச்சுன்னா கண்டத்தில் நிற்கும். கண்டத்தில் நிற்றது தான் கனவு காணுதல் என்று பெயர். அந்த நிலைக்கு பேர் கனவு காணுதல். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் மெல்ல மெல்ல அப்படியே புத்தகத்தை பார்த்து நீங்கள் கனவு நிலைக்கு போயிட்டீங்கன்னா பாடம் கேட்ட மாதிரியும் இருக்கும், கேட்காத மாதிரியும் இருக்கும். ஏதோ நடந்துச்சு, அப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழித்து விழிப்பு வந்துக்குன்னு என்னென்னு சொன்னார், எல்லாம் அடுத்த பக்கம் போயாச்சா, அடட கடவுளே இப்போ தான் இங்கே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சேன்னு. ஏன், அது நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு உணர்வுங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்செல்லாம் போகிறதில்ல, நம்மளை அறியாமல் அது போகும். சரிங்களா? அப்போ புருவமத்தில் இருக்கிற உயிர் கீழே இறங்கும்போது கண்டத்துக்கு வரும். கண்டத்திலிருந்து நெஞ்சுக்கு வருங்க. நெஞ்சிலிருந்து நாபிக்கு போகணும். நாபியிலிருந்து மூலாதாரத்துக்கு போகணும். 5 இடம். கண்டத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் கண்டு அனுபவிக்கிற வாய்ப்பு, மன்னிக்கணும், புருவமத்தில் இருக்கும்போது. கண்டத்துக்கு வந்துட்டால் கனவு நிலைக்கு போயிடும். நெஞ்சுக்கு போச்சுன்னா உறக்கத்துக்கு போயிடும். நெஞ்சிலிருந்து தொப்புளுக்கு போச்சுன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். உறக்கம் வேறு, ஆழ்ந்த உறக்கம் வேறு. அதனால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். அதை விட்டு மூலாதாரத்துக்கு போயிடுச்சுன்னா பிணம்போல் கிடக்கும். அதனுடைய நிலைமை பிணம்போல் கிடத்தல் தான். யார் ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தை கடந்து போயிட்டாங்களோ அந்த உயிர் மூலாதாரத்துக்கு போய்விட்டால் அவருடைய இருப்பு எப்படி இருக்கும் கேட்டால் பிணம்போல் இருத்தல். இதுதான் நம்ம நிலைமை. இப்போ நீங்கள் உங்களுடைய பணிகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க தொடங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பயிற்சி இருக்கும். ஒரு 5 எழுத்து மந்திரம் கொஞ்சம் சொல்லிவிட்டு, ஒரு சிவரானம் சொல்லிவிட்டு, ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாராயணம் அப்படியே பண்ணிவிட்டு, சில நாட்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே தூங்கிடும். சொன்ன மாதிரியே இருக்கும். அப்படியே மெல்ல 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 போய் அப்படியே போய் அவ்வளோதான் தூங்கிடுச்சு. காலையில் எந்திரிக்கும் போது தான் தெரியும், நேற்று சொல்லி முடிச்சுட்டே தூங்கணுமா சொல்லாமே தூங்கணுமா தெரியல. மொத்தத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம், அது வரைக்கும் மகிழ்ச்சி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்போ தூங்கி எழுந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுது, நன்றாக தூங்கினேன், நேற்று இரவு படுத்தது தாங்க தெரியும், எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு உணர்வு. சில நாள் பார்த்திங்கன்னா படுத்துருவோம், கண்ணை மூடுவோம், இந்த பக்கம் உருடுவோம், அந்த பக்கம் உருடுவோம், இப்படி படுப்போம், அப்படி படுப்போம், தூக்கமே வரமாட்டேங்குது. ஆனால் மனசு சொல்லுது, டே தூங்கிரு, நாளைக்கு வேலை இருக்குது, தூங்குங்க. அது தூங்கவே வரமாட்டேங்குது. அப்புறம் சித்தாந்த ஊரில் போய் உட்காந்து தூங்காத, இங்கேயே தூங்கிருன்னா அது அங்கே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், அது வாட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது அவ்வளோ சிரமப்பட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ தூங்கணும்னு நினைத்த போது தூங்காமல் இருத்தலும் உண்டு, தூங்கக்கூடாது நினைக்கும் போது தூங்குவதும் உண்டு. இது ரெண்டுமே நம்ம வாழ்நாளில் நமக்கு நடக்குது. அப்போ என்ன தெரியுங்களா, உறக்கம் நம் கையில் இல்லை என்பது புரிகிறது. நிறைய பேர் தூங்குறதுக்கு என்ன பண்ணுறது தெரியுங்களா, இரவு நேரத்தில் மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கும். பல பேர், இதில் கூட பல பேர் இருக்கலாம். இரவு படுத்து மாத்திரை போட்டால் தாங்க தூக்கம் வரும். சரி, அது ஒருவேளை மாத்திரை போட முட்டால் ப்ரெஷர் ஏறிக்கும்,
இப்போ நாளைக்கு பிபி ஏறி போச்சுன்னு லோ, அப்புறம் ஹைம்பாங்க, அப்புறம் வம்பா போயிடும் சார். ஒரு மாத்திரை சாப்பிட்டு கம்முன்னு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் தூங்கியே ஆகணும். நீங்கள் கண்ட குப்பையை போட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவோம், மாத்திரையை போட்டு அதை கூட கம்முன்னு எல்லாத்தையும் மறந்து தூங்க வச்சா தான் இவர் நாளைக்கு எழுந்து தன் வேலையை ஒழுங்காக செய்வார். இல்லைன்னா காலை எஞ்சினே உளர ஆரம்பிச்சிடுவார். ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுக்க, ஏன் என்னாச்சு, ஒழுங்காக நேற்று மாத்திரை போடாமல் விட்டாருங்க ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நிலைமை நிறைய பேருக்கு அந்த மாதிரி உண்டுங்க. அப்போ ஓய்வு என்பது ஒரு உயிருக்கு இன்றியமையாத ஒன்று, மறந்துடாதீங்க. 2 காரியம் இருக்குது. புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிர் மூலாதாரத்தில் போய் தங்கணும், இது ஒரு வேலை. மூலாதாரத்தில் தங்கியிருக்கிற உயிர் காலை வந்த உடனே எழுந்து புருவ மத்திக்கு வரணும். இது கீழே போவதும் இன்றியமையாதது, கீழே போகிறது மேலே ஏறி வருவது இன்றியமையாதது. இப்போ மேலே இருந்துக்கிட்டு கீழே போகாமல் இருந்ததுன்னா என்ன சார் ஆகும்? நீங்கள் படுக்கிறீங்க, ஒரு நாள் தூக்கம் வராமல் போயிடுச்சு, தப்பு இல்லை, முடிஞ்சிச்சு, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓடியாச்சு. 2வது நாள் படுத்தோன்னு தூக்கம் வரலன்னா, நேற்று பூரான் தூங்கலையே, ஐயோ இன்றைக்கும் போச்சே, அடக்கடவுளே 24 24 நாள் 48 மணி நேரம் தூங்காமல் இருக்கிறனே, இன்றைக்கும் தூக்கம் வரலையே அப்படின்னு நினைக்க சும்மாவாக இருப்பீங்க. கண்ட குப்பை கருத்தில் வந்து நிற்கும். இதை நினச்சி அதை நினச்சி கடைசியில் காலையில் எந்திரிக்கும்போது நீங்கள் ரொம்ப சிரமமாயிடும். ஒரு நாள் தூக்கம் இல்லைனாவே சிலர் சிரமப்படுவாங்க. ஓரிரு நாட்கள் தூக்கம் குறைஞ்சிச்சுன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய மூளை சூடாயிடும். மூளை சூடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மூளை சூடாச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டால், உள்ளே இருக்கிற போல்டு நட்டுலாம் லூஸ் ஆகிடும். அப்புறம் நம்மளை எல்லோரும் லூஸுன்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் கீழ்பாக்கத்துக்கு தான் போகணும். நம்ம வேறு பக்கம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும், நமக்கு பக்கத்துலேயே இருக்குது, போய்க்கலாம். கீழ்பாக்கத்துக்கு தான் போய் அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு சேர்த்து விட்டுருவாங்க. அவ்வளோதான். அப்புறம் எப்போ தேறி வருவோன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது, போயிட்டு வாங்கன்றுவாங்க. அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டு போய் பார்த்து வந்திருக்கணும். அவ்வளோதான் நிலைமை. அப்போ புருவம் மத்தியில் இருக்கிற உயிர் கீழே இறங்காமல் போச்சுன்னா எங்கே போயிடுவோம்? கீழ்பாக்கத்துக்கு போயிடுவோம். சரிங்களா? சரி. மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் காலையில் அலாரம் அடிக்கும்போது எந்திரிச்சு மேலே வந்துடணும். வரலன்னா ஐசியூவில் கோமாவுக்கு போயிடுவோம். மேலே வைக்கிறது கீழே போகலினாலும் வம்பு, கீழே இருக்கிறது மேலே ஏறி வரலினாலும் வம்பு. இப்போ நமக்கு அதெல்லாம் ஒழுங்காக நடக்குது, அதனால தான் வகுப்புக்கு வந்திருக்கிறோம். ஒரு வேளை மேலேயே இருந்து கீழே போகாமல் இருந்தாலும் போச்சு, கீழே இருந்து மேலே. இப்போ ஒரு வேளை இன்றைக்கி எப்போவுமே 5 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்து நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுடுவோம். 7 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அலுவலை பணிக்கு தயாராகின்னு வச்சிங்களேன். இன்றைக்கி மணி 6 ஆச்சு 7 ஆச்சு, நீங்கள் எந்திரிச்சே வரலைன்னா என்ன ஆகும்? வீட்டுக்கு ஆள் கதறிக்கிட்டு போய் 108 ஃபோனை பண்ணி எடுத்து தூக்கி போட்டு கொண்டு இந்நேரம் கொண்டு இப்போ ஐசிக்குள்ளே வச்சு டியூப்பை வச்சு மூக்கில் கையில் எல்லாம் குத்தி வச்சு அப்படியே கடந்துருப்பீங்க. அப்புறம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துங்க, நீங்கள்லாம் வெளியே நின்று கண்ணாடியிலேருந்து தான் பார்க்கணும். அந்த நிலைமை நமக்கு வந்துடும். அப்போ என்ன தெரியுதுன்னு பாருங்கள், இன்றைக்கி அந்த நிலைமை நமக்கு வரலன்னா யார் காரணம்? அவர் தாங்க காரணம். நீங்கள் இதுக்கு 1000 நன்றி சொல்லணும். சாமி தேங்க்ஸ். காலை எஞ்சோன்னே முதல்ல யாருக்கு சொல்லவும் இல்லையா, பெருமானே சிவாய நம்ம வணக்கம்யா, என்னை எழுப்பி விட்டுட்ட, ரொம்ப நன்றி. அதோட நேற்று நல்லா தூங்க வச்சுட்ட, ரொம்ப நன்றி. ஏன், அவர் தூங்க விட்டவர் தானே எழுப்பி விட்டுருக்கிறாரு. நேற்று தூங்க விடாமல் போயிட்டாலும் ரொம்ப போயிடுமே. எனவே உறங்க வைத்தாய், இப்போ எழுந்து பணிக்கு போன்னு அனுப்பிச்சிட்டேன். அப்போ இந்த உயிரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கீழே விடுவதும் கையை பிடிச்சி கொண்டாந்து மேலே விடுவதும் யார் செய்து கொண்டு இருக்கிறானா, இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருந்து வேலைக்காரனை போல செய்கிறாங்கிறார். இதைத்தான் அடுத்த வரியில் சொல்கிறார். இது 11 கன்னிகளில் விரித்து சொல்லப்படுதுங்க. அதை 5 பகுதியாக்கிட்டார். மூலாதாரம், நாபி, நெஞ்சு, கண்டம், புருவ மத்தி. இதை கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கட்டில், கட்டு கூட்டல் இல் கட்டில்னு வரும். நீங்கள் கட்டில்னா படுத்துங்கிற கட்டில்னு நினச்சிக்காதீங்க. இப்போ சமையல் கட்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த சமையல் கட்டுன்னு சொல்லும்போது அந்த கட்டு தான் இங்கே பயன்படுகிறது. எனவே 5 கட்டுகளாக பிரித்து கொண்டார். இப்போ நாம் புரிகிற மாதிரி வச்சு என்ன பண்ணலாம், ஒரு மாடி இருக்குதுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 1 G+4 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம லிஃப்ட்டில் போய் நின்னோம்னா பட்டன் அமுத்தி 4வது மாடியில் கொண்டாந்து விட்டுட்டு
இறங்கும்போது திருப்பி உள்ளே வந்தோம்னா கொண்டாந்து கீழே இறக்கிறது. இந்த வேலையை நமக்கு ஒவ்வொரு நாளும் லிஃப்ட் மேன் போல கூடவே இருந்து சம்பளம் வாங்காத ஆளாக சிவருமான் வேலை செய்து கொண்டு இருக்கிறான்னு உங்கள் அறிவுக்கு எட்டணும். அப்படி எட்டுச்சுன்னா ஏற்கனவே 4, 5, 6 வணக்கம் சொல்லிட்டேன். இப்போ 7ஆவதாக ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம். கடவுளே உனக்கு ஒரு வணக்கம் சொன்னால் பத்தாதியா, உனக்கு இப்போ 7ஆவது வணக்கத்தையும் வச்சிட வேண்டியதான். இப்போ பாட்டை பாருங்கள். இப்போ சொல்லப்பட்டது 7ஆவது வணக்கத்தை சொல்ல போகிறார். இதுதான் இங்கே நான் செய்தியாக சொல்லிட்டேன். இது தத்துவத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கும்போது 35 கருவி, இங்கே வரும்போது 25, நெஞ்சுக்கு வந்துச்சுன்னா 3, நாவிக்கு வந்துன்னா 2, மூலாதாரத்துக்கு போச்சுன்னா 1. இது எண்ணிக்கை சொல்லப்பட்டது. இந்த 1ன்னா புருடன், 2ன்னும் போது அதனோட பிராணன் சேரும், 3ன்னா அதனோட சித்தம் சேரும், அதுக்கு மேலே 25. அப்போ 3 + 22 சேர்த்தணும். அதெல்லாம் ஆசிரியர் உரையில் கொடுத்துருக்கிறார், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ பாட்டை பார்ப்போம், பாருங்கள். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி, உடம்பை 5 கூற பிரிச்சுக்கிட்டார். 5 கட்டாக்கி முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள் கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன் தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணம் எய்தி மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்டபொருள் இன்னபொருள் என்று இயம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் 5 ஒழிய கொண்டு நியமத்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்பு உள்ள இன்பத் துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு முதலாய ஓலக்க மண்டபத்தில் பூங்கருவியெல்லாம் புகுந்து எண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடா வகை அகத்துள் துன்னும் இருள் நீங்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்கு உரியராக்கி பணித்த அறம் போற்றி. இதில் பார்த்திங்கன்னா மூலாதாரத்திலிருந்து உடம்பென்ற மாமனை, நமக்கு உடம்பு என்கிற வீடுன்னு சொன்னார். உடம்பாகிய வீட்டுக்குள்ளே 5 கட்டுகளாக பிரித்து கொண்டு மூலாதாரம் என்ற கட்டிலிருந்து நாவி, நெஞ்சு, கண்டம், புருவ மத்தி என்று 5 கட்டுகளாக ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து கூட்டிகிட்டு வரான். இதில் கருவிகளுடைய எண்ணிக்கையும் சேர்த்து சொல்லப்படுகிற நிலையில் இவ்வாறு கொண்டு நம்மை செயல்படுத்துகின்ற கருணைக்கு வணக்கம், அந்த கருணை எம்மை காப்பதாக என்று குறித்திருக்கிறார். இப்போ உரை பகுதி பாருங்கள். இறைவன் பண்டாரியாய் நின்று, பண்டாரி ஏவலாளன் அப்படிங்கிற சொல் மறந்துடாதீங்க. நீங்கள் ரயிலில் போனீங்கன்னா பேண்டர் அப்படின்னு ஒன்று போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வேணுங்கிற சமையல் பொருளாக கொண்டாந்து உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து கொடுக்குறாள் அப்படி கொண்டாந்து தருவான் இல்லைங்களா, அது மாதிரி சாமி யார்? பண்டாரி. ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையில் நம்ம கூட சித்தாந்தம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவன் கூட வேலைக்காரனாக நிற்கிறாங்கிறார். எனவே இறைவன் பண்டாரியாக நின்று உயிர்களுக்கு அருள் செய்வது எவ்வாறு? நீங்கள் என்னமோ அவனை வேலைக்காரன் சொல்லுங்க, எனக்கு புரியலையே அப்படின்னா சொல்கிறப்பாங்கிறார். என்றால் தண்டாத புன்புலால் போத்த புழுக்குரம்பை மாமனை, நம்ம உடம்பு தான் மாளிகை. யார்? அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்களுக்கு மாளிகை, அவ்வளோதான். நம்ம உடம்பில் 5 கூறாக பிரிச்சுக்கிட்டார். எனவே மாளிகை, அதான் மாமனையில் நீங்காமல் புல்லிய தோலால் நாற்றம் வீசுகிற தோல் போர்த்த புழுக்கூடான உடம்பு என்னும் பெரிய வீட்டின்கண் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி, 5 இடம், கட்டுங்கிறது இடம் என்று பொருள், 5 கட்டாக்கி மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றி என்று 5 வீட்டு பகுதியாக்கி
முன்பு உள்ள நிலைமை ஒருகால் அகலாது. அனாதியில் பொருந்தியுள்ள உண்மையான நிலை பெற்று ஆணவமல மறைப்பிலிருந்து ஒரு சிறிதும் நீங்காமல் திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து. அந்த கருப்பைக்குள் கிடந்த காலத்தில் கண் இருக்கும், ஆனால் இருள் கண்ணை மறைச்சிருக்கும். அது மாதிரி ஆணவ மலம் மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை, அதனுடைய அறிவு இச்சை செயலை முற்றிலுமாக மறைத்திருக்கும். அதான் ஓய்வுன்னு பேர், ஓய்வில் இருக்கிறோம். எனவே வலிமை பொருந்திய ஆணவ மலத்தால் உயிரை சிறைப்படுத்தி அறிவை மறைத்து, பிறகு அங்கிருந்து மேலே கூட்டிகிட்டு வரும். மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. மூலாதாரத்தில் கிடக்கக்கூடிய உயிர் செத்து கிடக்கிற பிணம் போல கிடக்கும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், இறப்பு பிறப்பு என்பது எது போலனா தூங்கி விழிப்பது போலன்ட்டார். உறங்குவது போலும் இறப்பு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனர். தூங்குவது இசிக்கோல்ட்டு இறத்தல், விழித்தல் என்பது பிறத்தல்னு பேர். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்கள் ஆயுட்காலத்தில் எத்தனை முறை தூங்கியிருப்பீங்க, எத்தனை முறை எழுந்திருப்பீங்க, யாராவது சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. அது மாதிரி செத்த பிறப்பும் கணக்கில், இனிமேல் எடுக்க வேண்டிய பிறப்பும் கணக்கு தெரியாதுங்கிறார். இதை பின்னாடி திருவருட்பயன் நூல் படிப்போம். பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோ துறப்போர் தொகையினர், அது பின்னாடி சொல்ல போகிறார். எனவே அந்த வகையில் உடம்பென்ற கூட்டுக்குள்ளே கொண்டாந்து இருத்தி, அதில் இந்த ஆன்மா சிறிதும் மறைப்பில் சிறிது நீங்காமல் இருக்கக்கூடிய ஆணவ மலத்தால் மறைத்து மூடமாய் கிடப்ப. மூலாதாரத்தில் செயல்பாடுகள் இல்லாமல் அது கிடக்குது. அப்போ நம்ம இரவு 9-10 மணிக்கு போனோம், ஓய்வெடுத்தாச்சு. கணக்கு பிரகாரம் ஆன்மா போய் மூலாதாரத்தில் ஓய்வெடுக்குது. அங்கே எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் தங்கியிருக்கும். இப்போ நமக்கு என்ன வினை இருக்கணும்? காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற வினை இருக்கணும். அதில் என்னென்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி நம்ம பல் தேய்ப்பதிலிருந்து, குளிப்பதிலிருந்து, உணவெடுத்து கொள்வதிலிருந்து, அப்புறம் இங்கே வருவதுக்கு தேவையான இன்னார் இன்னென்ன வகையில் வேண்டிய உதவி, இதெல்லாமே எழுதப்பட்டிருக்குது. அதன் பிரகாரம் தான் எல்லாம் நடந்துகிட்டே வரும். அதெல்லாம் கூட்டி வைக்கணும் இறைவன். கூட்டி வச்சா தான் நம்ம எழுந்திருக்க முடியும், பல் தேய்க்க முடியும், குளிக்க முடியும், எல்லாம் பண்ணலாம். ஒருவேளை அந்த நாட்குறிப்பில் அதை எழுதாமல் டேஷ் போட்டு வச்சுருந்தாருன்னா நீங்கள் தூங்கிட்டு தான் கிடப்பீங்க, எழுந்திருக்க முடிய வாய்ப்பு இல்லாமல் போய்டும். அப்போ அந்த நாள் யார் கொடுத்தார்னா, இன்றைய நாள் இறைவன் கொடுத்தது என்கிற அறிவு வரணும் நமக்கு. அதான் சொல்ல போகிறார். எனவே மேல் ஓங்கும் உந்தி, அது சொல்ல பாருங்கள். அவ்வாறு மூலாதாரத்தில் கிடந்த நிலையில் காலம் நியதி அது காட்டி, இன்றைக்கி எழுந்திருக்க வேண்டிய காலத்தையும் நாம் என்னென்ன வினை இன்றைக்கி நுகர வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக அவ்விடத்தில் இளைப்பாறும் வரை காலத்தை நியதியினால் நிறுத்தி மேல் ஒங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து, அதன் பின்னர் மூலாதாரத்திற்கு மேலுள்ள கொப்புள், அதாவது உந்தி ஆகிய வீட்டில் உயிர் அப்படிங்கிற ஆன்மாவை பிராணவாயுடன், அந்த பிராணவாயுக்கு உயிர்காற்றுன்னு பேர், பிராணவாயுடன் சேர்த்து. இப்போ மூலாதாரத்தில் ஒன்று புருடன் மட்டும்தான் இருந்துச்சு. புருடன் இருந்து இப்போ 2 சேரும்போது அவரோடு சேர்ந்து பிராணன் சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே 2 ஆச்சு. அதன் பிறகு அங்கேருந்து நெஞ்சுக்கு வரணும். கலை வித்தை அந்த அராகம் முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக, அதாவது தொப்புள் இருக்கும்போது அவ்விடத்தில் உயிரினுடைய கலையால் தொழில், வித்தையால் அறிவு, அராகத்தால் இச்சை ஆகிய 3ஐயும் எழுப்பி, ஆக கலையினால் கிரியாசக்தி, வித்தையினால் ஞானசக்தி, அராகத்தால் இச்சாசக்தி தூண்டப்பட்டு 3ஐயும் எழுப்பி அவ்வுயிர்க்கு துணையாக மேலே வருது. மானின் ஏழினுடைய முக்குணம் எய்தி, பிரகதி மாயை என்று சொல்லக்கூடிய மாயில் இருக்கக்கூடிய 3 குணங்கள், ராசதம், தாமதம், சாத்விகம், அந்த குணத்துக்குரிய வண்ணமாக பிரகதி மாயில் உண்டாகிய அழகு பொருந்திய சாத்வீகம், ராசதம், தாமதம் ஆகிய முக்குணங்களையும் சேர்ந்து மருளோடு மண்ணும் இதயத்தில் சேர்ந்து அதற்கு மேல், எனவே மயக்கத்துடன் இதயமாகிய இடத்தில் சித்தமாகிய கருவியுடன் சேர்ந்து, அதுக்கப்புறம் கண்டத்தை நோக்கி வரணும். சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்றா அந்நிலை போய், இந்த இடத்துல இருக்கும்போது என்ன காணுகிறோம் தெளிவாக தெரியாது. அந்த நிலை போய் அவ்விடத்தில் அச்சித்தத்தால் கண்ட பொருள் இன்னது என்று அறியாமல் மயங்கி கிடந்த உயிரை கண்டமாகி இதயத்தில் சேர்த்து, நெஞ்சிலிருந்து இப்போ கண்டத்தை கொண்டாந்து சேர்த்தணும். அப்படி கண்டத்தில் கொண்டு சேர்த்தின பிறகு இப்போ உயிர் கனவு நிலைக்கு வருகிறது. கண்டவியன் கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய, 10 கருவி நீங்கினார். ஞானேந்திரியம் 5,
கண்மேந்திரியம் 5 10 தொழில் நீங்கள் ஏனைய 36 தத்துவம் தொழிற்படும்னார். 36ல் 10 போச்சுன்னா 25, 35 தான் விழிப்பில், 10 போச்சுன்னா 25 கருவி. அது சொல்லார். தொழிற்கருவி அப்படின்னு வரும்போது அக்கண்டமாகிய பெரிய வீட்டு பகுதியில் உயிர் சேர்ந்தபோது அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5ஆக 10 கருவிகள் நீங்க ஏனைய 25 கருவிகள் செயல்படும் நிலை கனவு நிலை எனப்படும். இந்த கனவு நிலைக்கு கருவிகள் எத்தனை அப்படின்னு 25ன்றார். என்ன கருவி என்பதை உங்கள் புத்தகத்தில் 28வது பக்கத்தில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்கள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 28ஆம் பக்கத்தில் நனவில், கனவில், உறக்கத்தில், பேருறக்கத்தில், உயிர் படங்கள் என்று மேலிருந்து கீழே கொடுத்துருக்கிறார். பாட்டு கீழிருந்து மேலே படிச்சிருக்கிறோம், உரை மேலேருந்து கீழே போகிறது. 35 எத்தனை, 25னா எது, 3னா எது, 2னா என்ன, 1னா என்ன அப்படின்னு அதில் கொடுத்துருக்கிறாருங்க. உரைப்பகுதி விரிவாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் பொதுவாக வீட்டில் போய் பொறுமையாக படித்து கொள்ளலாம். எனவே இங்கே எண்ணிக்கை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் இங்கே என்ன பண்ணார், கீழே இருந்து இப்போ மேலே ஏறுகிறது. எனவே இங்கே 3 கருவி சேர்ந்துச்சு. இப்போ கண்டத்துக்கு வந்து 25 கருவி சேர்ந்துருச்சு. அதன் பிறகு என்னாச்சுன்னாரு, கண்ட வியன்கட்டில் கருவிகள் 25 ஒழிய, பிறகு அங்கிருந்து மேலே ஏறும்போது மீதி எஞ்சி இருக்கக்கூடிய காற்றுகளில் பிராணன் நீங்களாக 9 காற்று, மனம் நீங்களாக ஏனைய 2 கருவிகள், இப்படி விட்டு போன கருவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தும்போது நமக்கு 35 கருவியாக மாறும். அப்போ 25 வந்து 25லேருந்து 35ஆக மாறும். 35 10 கருவி, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அதான் 10 சொல்லார். உரை பார்த்துக்கொள்ளுங்க. கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்னா நமக்கு அற்றை நாள் கொடுப்ப, இந்த நாள் உனக்காக கொடுத்துருக்கேன் வச்சுக்க, நம்ம கொடுக்கணும். ஒருவேளை அவன் கொடுக்கலைன்னா அந்த நாள் நமக்கான நாளாக இல்லாமல் போயிடும். எனவே கண்டமாகி அவ்விடத்தில் கனவின்கண் முன்னே உள்ள புருடன், பிராணவாயு, சித்தம் ஆகியவற்றுடன் கலை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 புலன்கள், பேசுதல், நடத்தல், கொடுத்தல், கழித்தல், இன்புறல் என்ற தொழில்கள் 5, மனம், அகங்காரம், புத்தி ஆகிய அந்தக்கரணங்கள் 3, மலக்காற்று 9 வகையான காற்று, மொத்தம் 10 காற்று. ஒரு காற்று ஏற்கனவே சொல்லிட்ட பிராணன், எஞ்சி 9 காற்று என்னென்னா இங்கே சொல்லார் பாருங்கள். அதாவது மலக்காற்று அபானன், தொழிற்காற்று வியானன், ஒலிக்காற்று உதானன், நிறவு காற்று சமானன், தும்மற்காற்று நாகன், விழிக்காற்று கூர்மன், கொட்டாவி காற்று கிருகரன், இவை இமைக்காற்று தேவதத்தன், வீங்காற்று தனஞ்சயன் ஆகிய 9 என சேர்த்து 25ஐயும் கூட்டி, ஏற்கனவே நமக்கு 3 இருந்துச்சு, இப்போ ஒரு 22 சேர்ந்துச்சு, 25 ஆச்சு. 25 கண்டங்கிற இடத்துலேருந்து இங்கேருந்து புருவ மத்திக்கு போகும்போது ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 10 சேர்ந்துச்சுன்னா 35 கருவியாச்சு. உருவுடன் நின்று ஓங்கும் நுதலாய் ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி, நம்மளை கொண்டாந்து இந்த புருவ மத்தியில் உட்கார வைக்கிறது எப்படி தெரியுங்களா, நம்மளை ராஜா மாதிரி. நீங்கள் தான் ராஜா, அவர் யார், வேலைக்காரர். என்னையா ராஜாங்கிறீங்க, வேலைக்காரங்க. நீங்கள் சும்மா உங்களுக்கு திரைப்படங்கள் போன்றவற்றெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு அரசர் இருக்கிறார், அவருடைய அறையில் இருப்பார். அவர் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேர் அந்தப்புறம்னு பேர். அவர் விட்டு வெளியே வருவார், வாயிற்காவலன் நிற்பான், மெய்க்காவல் அப்படிங்கிற காவலன் நிற்பான். 2 பேர் ஆச்சு. அவன் கூட வர அடுத்து வந்தால் முதலமைச்சர் நிற்பார், 3 பேர் ஆச்சு. அமைச்சர் வந்து, என்ன அமைச்சரே இன்றைக்கி என்ன அலுவல்? மன்னா, இன்று நாம் அவசரமாக ஒரு மந்திர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி முடிவு செய்ய வேண்டும். எல்லோரும் வந்து விட்டார்களா? வந்து விட்டார்கள்னா சரி வா போகலாம். அப்படி போனால் அங்கே ஒரு 23 பேர் உட்காந்துருப்போம். யார்? சேனாபதி, ஏனைய அமைச்சர்கள், அப்புறம் அந்தந்த கோட்டத்துக்குன்னு ஒரு தலைவர், இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. என்ன என்று அவசர கூட்டம் காரணம் என்ன எல்லாம் பேசி முடிப்பாங்க. சரி வாருங்கள் போகலாம் அப்படின்னு மன்னன் அங்கே விட்டு அந்த ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு வெளியே வந்தார்னா, தேர் மேலே ஏறி உட்கார்ந்தார்னா பாதுகாப்பு வீரர்கள் கூட சேர்ந்துக்குவாங்க, கூடுதலான வீரர்கள். முதல்ல ஒரு ஆள் தான் பாதுகாப்புக்குரியவர், அவன் எப்போதும் இருக்கிறவன். இப்போ பாதுகாப்புக்காக முன்னாடி ஒரு தேர், பின்னாடி அல்லது குதிரைகளில் வரக்கூடிய வீரர்கள் வருவாங்க. மன்னன் உலா வருவார். அது வந்து பார்த்து முடிச்சுட்டு எதை பார்க்கணுமோ பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அரண்மனைக்கு திரும்பினார்னு வச்சுங்களேன், இந்த பாதுகாப்பு வீரர்கள் வாசல்லே நின்றுடுவாங்க.
அதுக்கு அடுத்து உள்ளே போகும்போது அந்த பெரும் குழு இருந்து பாருங்கள், அந்த கூட்டம் வரைக்கும் போய் பேசி முடிச்சுட்டு அவங்க புறப்பட்டாங்கன்னா அடுத்து அமைச்சர் மட்டும் கூட வருவார். அவர்கிட்ட சில ஆலோசனையை பேசி முடித்தா அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நின்றுவார். மெய்க்காவலன் வருவான். எது வரைக்கும் வருவான்? அவர் அந்த புறத்துக்கு நுழையிற வரைக்கும் கூட வருவான். போனோடனே இவன் வெளியே நின்றுக்கும், அவர் உள்ளே போயிடுவார். இது எப்படியோ அப்படி தான். இப்போ நாமெல்லாமே ராஜா தான், மறந்துடவே கூடாது. நமக்கு எது சிம்மாசனம்? புருவ மத்தி தான் நமக்கான சிம்மாசனம். நமக்கு 10 பேர் வேலைக்காரங்க. எது? ஞானேந்திரிய மஞ்சு, கண்மேந்திரிய மஞ்சு, 10 வேலைக்காரங்க, 4 அமைச்சர். யார்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 அமைச்சர். அறிவு குறைவாக இருக்கிற நமக்கு 4 அமைச்சர், 10 வேலைக்காரங்க. பார்த்துங்களேன், சாமி வச்சுக்கிடான்னு கொடுத்துருக்கிறார். நாமளும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? 23 புலிகேசி போல் நம்ம எதையாவது ஒன்று சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறவே ஒழிய ஒழுங்காக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்கு நாமே கேட்டோம்னா, மன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்னு பக்கத்துலேருந்து பார்க்குறது தானே தெரியுது. ஐயா இதெல்லாம் ஒரு ஆட்சியா ஐயா அப்படின்னு. என்ன பண்ணுறது? நமக்கு அப்படியே நம்ம பார்வையில் ஜம்முன்னு போய் கொண்டு இருக்கிறது, நம்ம ஆட்சி நன்றாக நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். எனவே உயிர் என்ற பொருள் புருவமத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஆர்டர் போடு, இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போ, அங்கே போகணும். இது எப்போ நம்மை இவ்வாறு ஆட்சி நடத்துவதற்கு இறைவன் என்ன பண்ணுறான்? வேலைக்காரனாக நிற்கிறான். அந்த கருணைக்கு தாயா வணக்கம்னார். எனவே இப்போ ஓலக்க மண்டபத்தில் உட்கார்ந்த பிறகு அந்த 10 கருவியை இதை பாரு அதை பாரு செலுத்துறமா இல்லையா? அது சொல்கிறார், உருவுடன் நின்று ஓலக்க மண்டபத்தில் பூங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் மூடாவகை. அந்த அறியாமை அறிவை நேற்று மறைச்சிருந்து பாருங்கள், அது கொஞ்சம் விலகி நிற்கிது. எனவே முன்னே விட்டு நீங்காத நிலையில் மறைத்து நின்ற ஆணவ மலமாக இருள் கூடாதபடி அகத்தும் சொல்லார். அவ்வாறு அகத்துள் துண்ணும் இருள் நீங்கும் சுடரே போல். எனவே வீட்டுக்குள் ஒரு விளக்கேற்றி வைத்தால் விளக்கின் வெளிச்சத்தர இருள் நீங்குகிறதல்லவா, அதுபோல இந்த உடம்போடு கூடிய நிலையில் ஆன்மா கொஞ்சம் விளக்கம் பெறுகிறது. எனவே வீட்டினுள் நெருங்கி இருக்கும் இருள் நீக்குகின்ற விளக்கை போல அந்நிலையே சூக்குமம் உடல் உருவில் பெய்து அந்த நிலையிலிருந்து புருவமத்திக்கு வரும். அந்நிலையில் நுண்ணோசை, அதாவது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி போன்ற வாக்குகள் அதனோடு கூடி ஒளி மிகச் செய்த நிலையில் புருவமத்தில் உட்கார்ந்து இது தருக, இதை செய்க என்று ஆணையிட்டு நாம் வேலை செய்கிறோம். எனவே தொழிற்கு உரியராக்கி பணித்த அறம் போற்றி. எனவே நமக்கு இறைவன் புருவமத்தில் கொண்டாந்து நம்மளை அமர வச்சு நம்மளை தொழில் செய்யுமாறு உதவுகிறான். அவன் மட்டும் இந்த உதவியை பண்ணலைன்னா மேலே இருப்பது மேலேயே இருந்துக்கும், கீழே இருக்கிறது கீழே இருக்கும். அப்போ மேல் போவதும் கீழே வருவதும் அவன் செய்கிற மிகப்பெரிய பேர் உதவி. அந்த உதவியினால தான் நாம் இயல்பான நிலையில் நாம் நிற்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. எனவே நான் எதுக்கு சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் 7 வணக்கம் சொல்லியிருக்கிறார். 7 நீங்கள் சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு நல்வினை இருக்குமானால் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டு ஒரு திருத்தம் வரும். தீவினை இருக்குமானால் நீ சொல்கிற கதையெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நான் நம்ப மாட்டேன்றோம். ஏன்னா மெனக்கட்டு உனக்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டு படிச்சுடுறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, உன் நம்பிக்கை உன்னோட வச்சுக்கம்பாங்க. ரைட், நன்றி வணக்கம், நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. நீ என்றைக்கு திருந்து நம்மளாம் முடிஞ்ச ஒரு பூ வச்சு சாமி கொஞ்சம் திருத்துன்னு சொல்லிக்கலாம். அதை விட்டு நீங்கள் அவனை திருத்தணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கடினம்ங்க. அவன் உங்களை மீண்டும் திருப்பி உங்களை சேட்டை பண்ணி உங்களை நொந்து போக வச்சுருவான். நீங்கள் அவன் போக்கில் விட்டுருங்க. ஏன் பெருமான்கிட்ட சொல்லுங்கள், சாமி இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், கொஞ்சம் பார்த்து திருத்தி குடியா அப்படிங்க. அவர் பார்த்துக்குவார். அவனுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சுருவார். என்ன கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும் அவ்வளோ. நீங்களாக சொல்லி கேட்டு திருத்தம் பண்ணுவது வேறு. அவனை ஆட விட்டு திருத்தினா எப்படி இருக்கும்? அப்புறம் ஆடலுக்கு தக்கவாறு தானே திருத்தம் நிகழும். எனவே திருத்துவது அவன் கடன்ங்க. நிச்சயம் திருத்துவான். அது இந்த பிறவியில் திருத்துவானா இல்லை அப்புறம் திருத்துவானான்னு தெரியாது. நம்ம ஒரு பேராசைப்படுகிறோம், இப்போவே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, நாம் இந்த வழிக்கு வந்துட்டோம், அவங்களும் இந்த வழிக்கு வந்தால் பரவாயில்ல ஏன் அப்படி நினைப்பது தான் சைவம். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதுதான் சைவ மரபு. அதனால் நான் பெற்றுட்டேன், நீ பெற்றாய் என்ன பெறாமல் போனா என்ன அப்படி இல்லை. நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும் என்று கருதுவது நமக்கான இயல்பு தான்.
அது ஒரு தவறு கிடையாது. அப்போ நாம் நீங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட போய் அதை சொல்லி இதை சொல்லினீங்கன்னா அது யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, கணவனாக மனைவியாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, பேரனோ பேத்தியோ கேட்காது. நீங்கள் என்ன சொல்லணும்? சாமிகிட்ட சொல்லணும். சார் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்ருக்குறாங்க, கொஞ்சம் திருத்தி கொடுங்க சாமி அப்படின்னு பெருமாட்டை விண்ணப்பிச்சிங்கன்னா அவர்கிட்ட அப்ளிகேஷன் போச்சுன்னா அவர் பார்த்துக்குவார். எப்போ எந்த நேரம் எந்த வாரி அவரை உள்ளே கொண்டு வரணுமோ அப்படி உள்ளே கொண்டு வந்து சேர்த்துவார். அது நீங்கள் முயற்சி பண்ணி சொன்னீங்கன்னா மனத்தில் காயம் ஏற்படுறது தவிர மிச்சம் இருக்கு. உங்களுக்கு வருத்தம் தான் வரும், சலிப்பு தான் வரும். நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணிவிடுவீங்க, இனிமேல் என் வாழ்நாள உனக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, நீ என்னமோ பண்ணி தொலைன்றோம். அப்படி ஒரு நிலைமை நமக்கு வராமல் இருக்கணும்னா சாமிகிட்ட சொல்லிவிட்டு சிவனேன்னு இருந்தாப்போ, சிவன்கிட்ட சொல்லிக்கிட்டு சிவனேன்னு இருந்தோம்னா அவர் கணக்கு போட்டு பார்த்து நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு அவர் கொஞ்சம் மெல்ல திருத்தலான்னு சாமி நினச்சிருப்பார். நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் திருத்தர் ஃபைலை தூக்கி முன்னாடி அர்ஜென்ட் ஃபைல் அப்படி தூக்கி மேலே வைப்பார். இல்லைன்னா ஆளுநரில் வரும், மெல்ல வரும். அது நீங்கள் விண்ணப்பம் செய்வதனால கொஞ்சம் முன்கூட்டியே கொண்டாந்து அதை கொடுத்து திருத்தம் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு அவன் கையில் இருக்கிறது என்பதை சொல்லி காலை அமர்வை இந்தளவில் நிறைவு செய்து உணவு இடைவேளைக்கு பிறகு 2:30 மணிக்கு மீண்டும் நாம் 8வது போற்றியில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.